காலையில் பாப்பாவை ஸ்கூலில் விட்டுட்டு அப்படியே போய் மீன் வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா வீட்டில் மீன் குழம்பு வச்சு கிட்டத்தட்ட 1 மந்த்துக்கு மேலேயே இருக்கும். சரி மீன் குழம்பு சாப்பிடணும் போலயே இருந்தனால போய் வாங்கிட்டு வந்து நல்லா க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தேன். ஈவினிங் போல் இட்லியும் மீன் குழம்பும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் ஃப்ரிட்ஜிலேருந்து ஃபிஷ்ஷை எடுத்துகிட்டு லைட்டாக ஒரு வாஷ் மட்டும் பண்ணிவிட்டு மீன் குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மகிழினியை கூட்டிகிட்டு வரும்போது கொய்யாப்பழமும் ஃப்ரெஷ்ஷாக விற்றுட்ருந்தாங்க. சரின்னு சொல்லி அதையுமே வாங்கிட்டு வந்து வாஷ் பண்ணி வச்சாச்சு. மீன் குழம்பு எப்போதும் செய்கிற மெத்தட்லேயே தான் செஞ்சேன். ஒரே ஒரு தேங்காய் தான் இருந்தது. உடச்சி பார்த்தா அப்படியே கெட்டு போயிருந்தது. சரின்னு சொல்லி கடகடன் கடைக்கு ஓடி போய் வேறு தேங்காய் வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து குழம்பு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 8:30 போலவே வந்து குழம்பெல்லாம் வந்து வச்சுட்டேன். ஒரு 9 o'clock வந்து இட்லி ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மகிழினிங்க ஸ்கூலில் இந்த சில்ட்ரன்ஸ் டேக்காக வந்து ஏதாவது கல்ச்சரை பேஸ் பண்ணி ட்ரெஸ்ஸிங் அதை பற்றின ஸ்பீச் வந்து கொடுக்க சொல்லியிருந்தாங்க. சரி என்ன போடுறதுனே தெரியல. 2 பேரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். ஆனால் கடைசியில் இன்னும் ஒரு முடிவு எடுத்த பாடில்லை.